உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலித் தலைவர்களில் ஒருவரான திருமிகு தலித் குடிமகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நாம் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். மகிழ்ச்சி. நாடாளுமன்றத்தில் அந்த அதானியை பற்றி பேச வேண்டும், அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகிறார்கள், போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதை பற்றி பேசினா என்ன, ஏன் அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர்? பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சிகளுடைய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய வேலையே பாராளுமன்றம் நடக்க விடாமல் இந்த டிஸ்டர்ப் பண்ணணும், தொடர்ந்து பாராளுமன்றம் தள்ளி வைக்கணும். இதுக்காகவே அவங்க கூச்சல குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு சிக்கல், அதாவது அமெரிக்க நாட்டிலேயே அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கே இந்தியாவில் முதல் பணக்காரர் என்று சொல்லப்படுகிறவர், அவரை பற்றி பேசுவதற்கு ஏன் தடை செய்ய வேண்டும்? பேசிட்டு போங்க, என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியது. அவரை பற்றி எதிர்க்கட்சியில் பொது வெளியில் பேசலாம், எவ்வளோ இடங்கள் இருக்குது. பார்லிமெண்ட் அதற்கான இடம் இல்லை. அங்கே ஆரோக்கியமான விவாதங்கள், ஆரோக்கியமான செயல் செய்யப்பட இடம் அது. அதை தேவையில்லாத இவர் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடந்துக்கிறாங்க. அதாவது அந்த அமெரிக்க நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்தியாவில் இருக்கிற 4-5 மாநிலங்களில் இவர் கையூட்டு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாநிலங்களும் அந்த பெயர் நற்பெயர் களங்கப்படுத்தப்படுகிறது. இதை பற்றி விசாரிக்கிறது நாடாளுமன்றம், அதை பற்றி பேசலாம் தானே. அதற்கான நேரம் இது இல்லை சார். அதற்கான நேரம் இல்லை, இது இல்லை. அவங்க மக்கள் மன்றத்துக்கு போகணும், பொது வெளியில் பேசணும், மீடியாவில் பேசணும். அதாவது யார் தவறு செஞ்சாலும் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது, தனியாக நீதிமன்றம் தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீதிமன்றம் சொல்ல வரல. மக்கள்கிட்ட பேசணும், பொது வெளியில் பேசணும், மீடியாக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அதானியை பற்றி விசாரித்தால், அதானியை பற்றி பேச நேரம் கொடுத்தால் மோடியும் மாட்டிப்பார். அதாவது அதானி என்னென்ன ஊழல்கள் செய்திருக்கிறாரோ அதெல்லாம் மோடி உடந்தையாக இருந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தி வெளிவந்துருன்ற பயத்தில் அதற்காக நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறாங்களா? இல்லை சார், இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. நம்முடைய பாரத பிரதமர் மாதிரி ஒரு அருமையான பிரதமர் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான பிரதமர். அதனால தான் தொடர்ந்து 3வது முறையாக அவர் நமக்கு பிரதமராகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நமக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். இது தேவையில்லாத குற்றச்சாட்டு சார். இது இவர் தொடர்ந்து பிரதமராக இருப்பதற்கு காரணம் அவரது நற்செயல்கள் அல்ல, அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி அந்த வாக்கு இயந்திரத்தை அதில் ஏதோ பிரச்சனைலாம் பண்ணி தான் அப்படி ஜெயித்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது சார். அது நீங்கள் அந்த வாக்கு பெட்டியை மேலே செய்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி வந்திருக்க முடியாது இல்லையா? திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கார் இல்லையா? ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு, அதாவது மொத்தமாக வந்துட்டால் அந்த வாக்கு இயந்திரத்தை கண்டிப்பாக நிராகரிக்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்துருன்றக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. பொய் சார், பொய். இது 100% மேலே பொய். இது உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாடு தான். தேர்தல் சிஸ்டமும் ரொம்ப அற்புதமான தேர்தல் சிஸ்டம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. அபாண்டமான குற்றச்சாட்டு சார் இது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நல்ல தேர்தல் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லாம் இருந்தது, அப்போல்லாம் சரியான தேர்தல் நடக்கலையா? இல்லை, எலெக்ஷன் கரெக்டாக தான் நடக்குது எல்லா ஆட்சியிலையும். ஆமாம், அதனால தான் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் திரு மன்மோகன் சிங் தலைமையில் நாட்டை ஆள முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நாங்கள் நாட்டை ஆண்டு நடக்கிறோம். எலெக்ஷன் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்குது. என்றும் இல்லாத ஒரு நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதின் நோக்கம் என்ன? இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நினைவு நாளில் அம்பேத்கர் படத்தை வைத்து ஒரு அஞ்சலி செலுத்துகிறதெல்லாம் பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சி கொடியோட பாரதிய ஜனதா கட்சியினர். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? ஏன்னா இது வரைக்கும் அப்படி பண்ணலையே அவங்க. இல்லை சார், எப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக அவர் நாட்டுக்கு, அன்னிலிருந்து நான் இன்றைக்கி பிரதமராக வர்றதுக்கு காரணமே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முற்றிலும் அம்பேத்கருக்கு எதிரான கொள்கைகளை கொண்டது தானே பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ். அப்படி தானே இருந்தது ஒரு காலத்தில். இல்லை, அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தான். அது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அம்பேத்கருடைய
லண்டன் வீட்டிலேருந்து அவருக்காக செய்கின்ற அத்தனை இப்போ கூட 350 அடியில் மும்பையில் அவருடைய அம்பேத்கருடைய நினைவு இடத்துல வந்து மிகப்பெரிய வெண்கல சிலை நிறுவுறாங்க. அதை பாரத மோடியை திறந்து வைக்க வர போகிறாங்க. அதில் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிற தவறான குற்றச்சாட்டு சார் அது. தலித் குடிமகன் என்ற பெயரோடு உலா வருகிற நீங்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதில் ஒன்றும் பெரிய மாற்று இல்லை, ஆச்சரியப்படத்தக்க ஒன்று விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவர்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பது, தலித் மக்கள் அதை வேறு மாதிரியாக பார்க்குறாங்க. இது வந்து வாக்கு அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. சார், அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவர். இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்து கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். இந்த கட்சிக்கு தான் அவர் தேவை, இந்த மக்களுக்கு தான் அவர் தேவையெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்தியர்களுக்கான தலைவர் வந்து பாப்சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து பகவத்கீதை இருக்கணும். நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து திருக்குரான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து பைபிள் இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்தியாவாக இருந்தால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து அரசியல் சாசனம் புத்தகம் இருக்கணும். அப்படி இருக்கணும். அதற்காக அம்பேத்கரை நீங்களும் இப்போ சேர்ந்து போற்ற தொடங்கியிருக்கீங்க. ஆனால் அதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் காலங்களில் ஆர்எஸ்எஸ் அந்த கருத்துக்களை எதிர்த்தவர் தானே அம்பேத்கர். சார், அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எதிர்த்திருக்காரு. ஏன்னா இந்த மக்கள் முன்னுக்கு வர வேணும், எல்லோரும் சமூகம் நடத்த வேண்டும் தான் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அது பிரகாரம் அவர் சில முரண்பாடு கருத்துக்கள் வைத்திருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் எதிரியாவோ இல்லை அம்பேத்கர் ஆர்எஸ் எதிராவோ நம்ம வந்து பார்க்க முடியாது சார். நம்ம இப்போ அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தோட பௌத்த மதத்தை தழுவினார். நீங்கள் சொன்னீங்க இந்துக்களாக இருந்தால் கீதை வச்சுருக்கணும், அவங்க பைபிள் வச்சுருக்கணும். இதெல்லாம் இந்த அம்பேத்கரை பின்தொடர்பவர்கள் என்ன புத்தகத்தை வீட்டில் வச்சுக்கணும்? புத்தமும் அந்த தம்மம் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை வைக்கணும். புத்தமும் அவர் தம்மம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இருக்காரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை மிக வேகமாக அதிதீவிரமாக புகுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பௌத்தத்தை யாருமே கண்டுக்கலையே. இல்லையே சார், நாங்கள்லாம் வருஷம் வந்து அதனால் நாக்பூர் போயிட்டு வரோம். லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலேருந்து நாக்பூர் வராங்க. அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக, ஒரு விழாவாக வந்து தலித் மக்களால் வந்து போற்றப்படுகிறது, வணங்கப்படுகிறது, அது நிகழ்வு நடத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பகவத்கீதையும் புத்தர் தந்த அந்த வேதங்கள், ஆமாம், புத்தமும் அந்த தம்மமும் கான்ஸ்டியூஷனும் என் வீட்டில் இருக்குது. 3 வச்சுருக்கீங்க? இல்லை, பகவத்கீதை கிடையாது, பைபிள் கிடையாது, குரான் கிடையாது. டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைக்கான புத்தகம், புத்தா அந்த தம்மாஸ் அந்த புத்தகம், கான்ஸ்டியூஷன் 3 நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இந்த பௌத்தத்தை தமிழ்நாட்டில் பரப்பாமல், அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் அது நிறைய இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. சென்னையில் வேணால் ஒரு சில இடங்களில் அதை பற்றி கேள்விப்படுகிறோம். மற்ற இடங்களில் தமிழ்நாட்டில் பௌத்தத்தை பற்றி ஒன்றும் அவ்வளோவா தெரியலையே. இல்லை, இப்போ பரவலாக சார் ஆங்காங்கே வந்து புத்த விகாரங்கள் வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. ஆங்காங்கே மக்கள் வந்து விழிப்பாக இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு மார்க்கமாக எடுத்து செல்வதற்கு இன்னும் காலங்கள் வர வேண்டியது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் அதை வழிபாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர்கள் அவங்க வந்து பௌத்தத்தை குலைத்து விட்டார்கள். அதை பௌத்தத்தில் இருந்த நல்ல கொள்கையெல்லாம் தங்களுடையதாக்கி கொண்டு நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. வரலாறு திருப்பி இருக்குது சார். வரலாறு வந்து இன்றைக்கி வரலாறு வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. உண்மையான வரலாறு வந்து இன்றைக்கி கிடையாது. இப்போ நான் சொன்னது வந்து வரலாற்று செய்தியா இல்லை வரலாற்று திரிப்பு செய்தியா? வரலாற்றை வந்து திருப்பி செய்தி. வரலாறை வந்து முழுமையான வரலாறு இந்த மக்களை சென்றடையக்கூடாது என்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் இது எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அழிக்கப்பட்டிருக்குது, எரிக்கப்பட்டிருக்குது. அதாவது பௌத்தர்கள் அவங்களுடைய கொள்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை பார்ப்பனர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சரியானது இது இல்லையா? ஆமாம் சார், உண்மைதானே சார். அது பார்ப்பனர்களுடைய வரலாறு என்ன, பௌத்தருடைய வரலாறு என்ன, அதோடைய ஏறு என்ன, இதோடைய ஏர்ஸ் என்ன? சரி, இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பரப்புரை வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு வளர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய எழுச்சி தலைவர் திரு அண்ணாமலையோட தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் எழுச்சி தலைவர் ஒருத்தர் தான், அண்ணன் திருமாவளவன். எழுச்சி தமிழர் அவர்.
விடுதலை சிறுத்தைகள் இவர் எழுச்சி தலைவரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழர். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் எழுச்சி தலைவர். எந்த மாதிரியான எழுச்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்? இல்லை, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சியை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தான் வந்து முதலிடத்தில் இருக்கிறோம். முதலிடத்தில்? ஆமாம், 2026 தேர்தலில் பாருங்கள், நாங்கள் தான் முதலிடம். யாருமே கண்டுக்காமல் அனாதையை விட்டுட்டாங்கன்றாங்க. இல்லை சார், இல்லை நீங்கள் 2026 பாருங்கள், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. நடைமுறை திமுக 3வது போயிடும். திமுக வந்து 3வது போயிடும். நடைமுறை பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் 2 இடங்களில் இருக்கிறது தானே எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதானே உண்மை. அது பழைய ட்ரெண்டு. இப்போ திமுக இருக்குது, அண்ணா திமுகன்றது 4 ஆகி போயிடுச்சு. அண்ணா திமுகன்றது இப்போ இல்லை, லிஸ்ட்டில் இல்லை, 4ஆக பிரிந்து விட்டது. ஆனால் நாங்கள் வந்து இப்போது 2026 நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். இப்போ 2026 தேர்தலுக்கு பின், தேர்தல் முடிவுகளுக்கு பின் நீங்கள் என்கிட்ட பேசணும். கண்டிப்பாக வருவேன் சார், நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவேன், பேசுவேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சிகள் எந்த நிலையிலும் விலக மாட்டோம், நாங்கள் கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம், எங்களுடைய பிளவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றத்துக்கு அடுத்தபடியாக வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்படின்ற போது நீங்கள் முதலிடத்திற்கு வருவது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் சொன்ன அதே கருத்துக்கு வரேன். கூட்டணி என்று சொன்னால் திமுக ஒரு கூட்டணியோடு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கூட்டணியோடு இருக்கிறது நாங்கள் தான், பாரதிய ஜனதா கட்சி தான். அண்ணா திமுக யார் இருக்கிறா கூட்டணி சொல்லுங்கள்? கிடையாது. ஏன் அண்ணா திமுக இல்லை? இவர் எஸ்டிபிஐ கட்சி இருக்குது, தேமுதிக இருக்குது, இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ தொடர்ந்து அவங்களோட செயல்பாடு இல்லையா சார்? மற்றவங்களாவது நாங்கள் திமுக கூட்டணி தொடர்ந்து செயல்பாடு இருக்குது, அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறார்கள். அதே மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்து செயல்பாடு இருக்குது, அனைத்து நிகழ்வுகளும் பங்கேற்கிறார்கள். அண்ணா திமுக கூட்டணி எந்த நிகழ்வுகள் பங்கேற்கிறாங்க சொல்லுங்கள்? இப்போ அண்ணா திராவிட தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூட்டணி கட்சிகளாம் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது, அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய இருந்தார்கள், கடந்த தேர்தலில் இருந்தார்கள், இப்போ இல்லை. இல்லை, இப்போ அடிக்கடி அவங்க போய் பார்க்குறாங்களே கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம். சார், எந்த நிகழ்வுகளும் அவங்க ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள்லாம் வந்து போயிருக்காங்களா? நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, ஆனால் அவங்க சொல்லலை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ வேறு கட்சிகளோ அதை பற்றி பேசலையே கிருஷ்ணசாமி. நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். மருத்துவரை பற்றி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். முதல்ல அதை கண்டித்தது எங்களுடைய தலைவர்கள் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்கும்போதே அதை கண்டிச்சார். ஆமாம், அது ஒரு அச்சத்தின் காரணமாகன்றாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு சொல்லாமல் இருந்தால் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியில் போயிருமோன்னு ஒரு அச்சத்தில் தான் அப்படி சொன்னாங்க. இல்லை, இன்றைக்கு மிகப்பெரிய மூத்த தலைவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவரை போய் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அது தவறான வார்த்தை தான், மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையிலான வார்த்தை தான் இருந்தது. அவரை போய் வேலை வீட்டில் கேட்குறதுக்கு இவருக்கு வந்து அந்த தகுதி கிடையாது, ஸ்டாலினுக்கு அந்த தகுதி கிடையாது. இப்போ வயசை பார்த்தா பேசுகிறாங்க எல்லாரும், அவங்க நடவடிக்கைகளை பார்த்தாலே தலைவருடைய மதிப்பெலாம் இருக்குது. சார், நம்முடைய முதலமைச்சர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, எதை சொன்னாலும் அரசியல் பண்ணாங்கன்னு கேட்குறேன். அரசியல் எல்லாமே அவர் எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும்? எதை நம்ம பேசினாலும் அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் தானே இன்றைக்கி சோறு போடுது, அரசியல் தானே நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்குது, அரசியல் தானே நீங்கள் சொத்து சேர்க்க வைக்குது. எதை சொன்னால் அரசியல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அரசியல் இல்லாமல் ஸ்டாலின் இருக்காரா? அந்த வார்த்தையே தவறான வார்த்தை. எப்போ பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எது பண்ணாலும் அரசியல் பண்ணிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க. அரசியல் தானே சார், பொழுது முடிஞ்சால் பொழுது அரசியல் தானே சார் நாட்டில். இப்போ இப்படியெல்லாம் அரசியல் பேசக்கூடாது என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் தரப்பிலே வந்து பரப்புரைகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் பேர் வைக்கக்கூடாது சார். அவங்க அப்பா பேர் கலைஞர் கருணாநிதி மாடல் வைக்கலாம், இல்லை இவருடைய பேர் மு க ஸ்டாலின் மாடல் வைக்கலாம். திராவிட மாடலுக்கு இவங்க யார் சார் திராவிடத்துக்கு? இவங்க யார் திராவிடத்துக்கு? ஆயிரம் நாங்கள், இவங்க யார் திராவிடத்துக்கு? திராவிடத்துக்கு உரிமையாளர்கள் நீங்களா? ஆமாம் சார், நாங்கள் தான் ஆதி திராவிடர்கள். எங்களுடைய தலைவர்கள் வந்து பண்டித அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்ற தலைவர்கள்லாம் தான் வந்து ஆதி திராவிடர்கள். அவங்க வந்து பேர் வச்சுக்கலாம், கலைஞர் கருணாநிதி மாடல் இல்லை மு க ஸ்டாலின் மாடல் பேர் வச்சுக்கலாம். பெரியாருக்கும் திராவிடர்களுக்கும் அந்த எதுவும் உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார்?
பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உறவு இருக்குது சார். உறவு இல்லாமல் ஏன்னா பெரியார் கட்சி அந்த திராவிடர் கழகம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி அதன் வழியாகத்தானே இவங்க வராங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கத்தானே செய்யுது. இல்லை, இது வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்ல முடியாது சார். இது முழுக்க முழுக்க கருணாநிதி மாடல் ஆட்சி, இல்லை முழுக்க முழுக்க மு.க. ஸ்டாலின் மாடல் ஆட்சி, இல்லை அடுத்த உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லிட்டு போகலாம், அவங்க இஷ்டம். இது திராவிட மாடல் சொல்ல முடியாது. இந்த கூட்டணி ஆட்சி, அதாவது இந்த கூட்டணிகள்லாம் சேர்ந்து திமுகவை ஆட்சியில் வச்சுருக்காங்க. இந்த ஆட்சி தொடர்ந்து 2026 வரும் 200க்கும் அதிகமான இடங்களை பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் சொல்லலாம், ஆனால் திமுகவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு முறைக்கு மேலே 2 முறை வந்து பிறந்தா வரலாறே கிடையாது. அவங்க அப்பா காலத்துலேயும் கிடையாது, அது இவர் காலத்துலேயும் கிடையாது. அது ஆட்சி மாற்றம் உறுதி. அது பாரதிய ஜனதா தலைமையில் நடக்கிறக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கும். இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களும் 400க்கு மேலே நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் 240க்குள்ளே வந்துட்டாங்க. அது மாதிரி திமுக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வராது, வர முடியாது சார். அது வேறு, இது வேறு. அது வந்து 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய ரிசல்ட்டு. இது இப்போ தானே இவங்க 3 ஆண்டு கடந்திருக்கிறாங்க. அதுலேயே பல குளறுபடிகள். குடிக்கிற தண்ணி சரியில்லை சார். இன்றைக்கி 1000 ரூபா யார் கேட்டாங்க? அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கேன் தண்ணி 30 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அவுட்டு. இப்போ நீங்கள் 1000 ரூபா ஏன் யார் கேட்டாங்கன்றீங்க? ஆனால் மகாராஷ்டிராவில் 1500 கொடுத்துருக்கீங்களே. மகாராஷ்டிராவில் 1500 கொடுத்து அதுவும் முன் தேதியிட்டு ஒரு 3 மாதம் தேதியை போட்டு மொத்தமாக 7500 ஒவ்வொரு மகளிருக்கும் கொடுத்துருக்காங்களே. அது எப்படி நியாயம்னு நினைக்கிறீங்க? மக்களை இலவசங்கள் கொடுத்து இந்த திராவிட கட்சிகள் கெடுத்து விட்டது. அதோடைய தாக்கம் தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்குது. திராவிட மாடல் அரசை மோடி பின்பற்றுகிறார். இல்லை, பின்பற்றல. அப்புறம் பின்பற்றல சார். மக்கள் நன்மை பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இப்போ நீங்கள் பண்ணால் அது ரிசல்ட்டுனா நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பண்ணால் நல்லது, நாங்கள் பண்ணால் கெட்டது. அது நீங்கள் தான் கெட்டதுன்னு சொல்கிறீங்க. 1000 ரூபா கொடுத்தது கெட்டதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ அந்த கெட்டதை எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ நான் கேட்குறது, நம்மளுடைய முதலமைச்சர் கொடுக்குற 1000 ரூபா ஒரு நாளைக்கு 30 ரூபா ஒரு கேன் தண்ணி, ஒரு மாதத்துக்கு 900 ரூபா 1000 ரூபா அவுட்டு. நல்ல குடிக்கிற தண்ணி கொடுக்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் வந்து தண்ணியில் வந்து கைநூறு கலந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மரணம் ஏற்பட்டிருக்குது. ஒரு நல்ல அரசோடைய வேலை என்ன சார்? குடிக்க தண்ணி, சாலை வசதி, மின்சாரம், அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை வசதி செய்யணுமா இல்லையா? இது வந்து அதாவது இந்த பேரிடர் காலங்களில் அந்த தண்ணீர் குழாய் இணைப்புகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தானே. அந்த நேரங்களில் அது அப்படி நடந்து விடலாம் அப்படின்றாங்க. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு? அது கலக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இல்லை, ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி புழல் ஏரி போன்ற நல்ல தண்ணி எல்லாம் ஒன்லி விஐபி வீட்டுக்கு டேங்கர் லாரியில் போகுது. ஆனால் நீங்கள் நாம் ஏழைங்க யூஸ் பண்ணுற தண்ணி கடல் நீரை குடிநீர் ஆக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உப்பு தண்ணி தான் நமக்குலாம் வருது. நல்ல தண்ணி விஐபிக்கு போயிட்டுருக்குது காசுக்கு. அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. டேங்கர் லாரி, மெட்ரோ வாட்டர் காசுக்கு தான் தண்ணி விற்கிறாங்களே சார். காசுக்கு அவங்க தண்ணி விற்கிறாங்க, கலாச்சாரம் விற்கிறாங்க, மது விற்கிறாங்க. திமுக ஆட்சியில் எதை சார் விற்கல? எல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொது நிறுவனங்களை விற்ற ஒரு பெரிய பேர் வந்து நரேந்திர தாமோதரதாஸ் தான் உண்டு இல்லையா? இல்லை சார், அது நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து மத்திய அரசு மீது, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதாவது நிலைநிறுத்தப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இவர் வந்து வித்துறாரு. அதானிக்கு கொடுத்துறாரு, யாருக்கா கொடுத்துறாரு. இது எப்படி? பேர் விற்பனை அல்ல, ஆல்ட்ரு, மாற்று சிந்தனை, மாற்று யோசனை. இது வந்து ஆல்ட்ரு பண்ணுறோம் நாங்கள், வந்து விற்பனை அல்ல. நான் சொல்கிறது முழுக்க முழுக்க தண்ணி இதெல்லாம் விற்பனை. இது இப்போ எதுக்கு அந்த மாற்று யோசனை வரணும்? அதாவது பொது நிறுவனங்கள் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக வேலைவாய்ப்புலாம் கிடைக்கும், அப்படி ஒரு நிலை அரசாங்கத்தோட எல்லா சலுகைகளும் இந்த நிறுவனங்களையும் கிடைக்கிறது மாதிரி இருந்தது. அதை எதுக்கு தனியார் கொடுக்கணும்? இல்லை, இப்போ ப்ரைவேட் செக்டர்லேயே வந்து ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சார். ப்ரைவேட் செக்டர்லையும் வந்துடுச்சு. ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லையா? அது கிடையாது, இருக்குது சார், வந்துடுச்சு. அப்போ அதனால நீங்கள் ப்ரைவேட் உங்களால் அதை பாதுகாக்கிற, அதை நடத்துகிற திராணி உங்கள்கிட்ட இல்லையா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது சார். மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி போயிட்டே இருக்கணுமா இல்லையா? மாற்றம்ன்றது தானே சார் வந்து நம்ம மாறி போயிட்டே இருக்கணும். சேஞ்சஸ் தானே அது வந்து. அப்போ அந்த மாற்றம் இங்கே இவங்க குடும்பத்தோடு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம்ல, அது ஒரு மாற்றம் தானே. ஸ்டாலின் முதலமைச்சராகட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளோட மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகட்டும் பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு துணை முதலமைச்சர் தேவையா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தேவையா? ஒரு கட்சியில் வேற ஒருத்தருக்கு, அதாவது குடும்பம் சாராமல் ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா
இந்த சைடு பாதி பேர் இந்த சைடு பாதி பேர்னு அந்த கட்சியில் குழப்பம் ஏற்படும். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு அடுத்து அவங்க மகனுக்கோ அப்படி கொடுத்துட்டா அந்த பிரச்சனையே வராது. அப்படி தானே திமுக நடந்துகிட்ருக்கு சார். அதில் என்ன தவறுன்னு நினைக்கிறேன்? தப்பு சார், அது பெரிய தப்பு. கட்சிக்காக உழைச்சவன், வாங்கினவன், செத்தவன், நடுத்தரில் நிற்கிறவன் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான். நீங்கள் திமுகவே வேணான்றீங்க, அப்புறம் திமுகவில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க சார்? மக்கள் இருக்காங்களே சார் அங்கே. சார் நாங்கள் கேட்குறது வந்து ஒரு வீட்டில் முதலமைச்சர் நீங்கள் இருக்கிறீங்க, இருங்க, வேணான்னு சொல்ல. ஒரு துணை முதலமைச்சர் பதவியை அடுத்து யாருக்காவது கொடுங்க. ஒரு செட்டியாருக்கோ, வன்னியருக்கோ, ஒரு எஸ்சிக்கோ, ஒரு மலையாருக்கோ, ஏன் ஒரு கிறிஸ்துவருக்கோ, ஒரு இஸ்லாமியருக்கோ கொடுங்க. ஒரு 2-3 முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடுங்க. நல்லா இருக்குமே, அதிகாரம் பரவலாக்கப்படுமே. இப்போ நீங்கள் மத்தியில் யாராவது ஒரு தலித்துக்கு ஒரு துணை பிரதமர் கொடுத்துருக்கலாமே. இல்லை, இது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் 2 துணை முதலமைச்சர். இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, மேலே சொல்லுங்கள் சார். 10 ஆண்டு முடிச்சு 11ஆவது ஆண்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பற்றி. இங்கே வேறு அங்கே வேற எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அதுவும் ஒரு அரசு தானே, அதுவும் மிகப்பெரிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய அரசு. அங்கே ஒரு மாதிரியாக எடுத்துக்காட்டாக அந்த பிரதமர் செயல்பட்டாரானால் நீங்கள் குறை சொல்வது நியாயம் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதை எப்படி இங்கே அங்கேயே அப்படி வச்சுக்கிட்டு இங்கே சொன்னீங்கல்ல. இல்லை, இது வந்து திமுகவை நாங்கள் வந்து குறை சொல்ல, நீங்கள் அந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அதிகாரம் பரவலாக்கப்படுன்றது தான் நாங்கள் அந்த பார்வை தான் நாங்கள் பார்க்குறோம். அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். எங்களுடைய பிரதமர் வலிமையானவர், ஒருவரே போதும் நாட்டை வழிநடத்துவதற்கு. எது உங்களுக்கு சாதகமோ அதை பயன்படுத்திக்கிறது அந்த வார்த்தைகளை. இல்லை சார், இப்போ உண்மையிலே நம்முடைய பிரதமர் வலிமையானவர். ஏங்க அவர் இங்கே இருந்து நாட்டை ஆள்ற மாதிரி தெரியலையே. பல நாடுகளுக்கு அப்படியே ஜாலியாக சுற்றுப்பயணம் போயிட்டு கூடவே அதானியும் கூட்டு போய் அங்கே இருக்கிற கான்ட்ராக்டை அவருக்கு வாங்கி கொடுத்து இவர் ஒரு பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தானே பேசுகிறாங்க. அப்படி இல்லை, பிரதமர் சுற்றுப்பயணம் போவது வந்து இயல்பான ஒன்று தான். அது நீங்கள் பிரதமராக இருந்தாலும் போய் ஆகணும், நான் பிரதமராக இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடிலாம். இது எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டில் தானே இருக்கார். ஒரு பிரதமர் தன்னுடைய 5 இயர்ஸ் டைமில் உலகங்களை சுற்றி வருவது ஒன்றும் தவறு கிடையாது. சரி, தவறு இல்லை. மணிப்பூரில் 1-2 வருஷமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன், அங்கே போக மாட்டேங்கிறாரு. இல்லை, பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம், திரும்பி பிரச்சனை ரைஸ் ஆகுது, முடிவு கொண்டு வரோம், ரைஸ் ஆகுது. ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, பிரதமர் போனால் நிச்சயமாக இவர் வலிமையான பிரதமர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அவர் போய் அங்கே அதை பேசி முடித்தா எளிதாக அது முடிஞ்சிருமே, ஏன் போக மாட்டேங்கிறார்? நிச்சயம் விரைவில் மணிப்பூரில் பிரதமர் இருப்பார். கண்டிப்பாக போவார் சார். நீங்கள் உறுதி கொடுக்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக நிச்சயமாக போவார். தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, முதல் கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர் தான் மற்ற கட்சிகளோட முதற் கட்சியாக, அதாவது வாக்கு பெறும் கட்சிகளில் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியவர் விஜய் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. உங்கள் கருத்து என்ன? அதிகமான வாக்கு விஜய் பெற மாட்டார், வாக்குகள் பெறுவார். ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றிகளை குவிக்க முடியாது. நீங்கள் தான் கமலஹாசனாக இருப்பார் அவர். நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்க. ஆமாம் சார், எங்கள் கூட்டணி நிச்சயம் 2026 ஆட்சிக்கு வருது சார். எங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி நிச்சயம் 2026 ஆட்சிக்கு நாங்கள் வரோம், நீங்கள் பாருங்கள். இப்போ விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க சார். வந்து விஜய் வந்து ப்ரூவ் பண்ணணும் சார் தன்னுடைய வாக்கு வங்கியை. அதான் மாநாட்டிலே ப்ரூவ் பண்ணிட்டாருன்றாங்களே. என்ன ப்ரூவ் பண்ணிட்டார் மாநாட்டில்? ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்துட்டார். அதுலேயும் நீங்கள் சார்ந்திருக்கிற தலித் அமைப்புகளின் ஆதரவும் அவருக்கு இருக்குது. அம்பேத்கர் பெயரை சொன்னோம், அங்கே இருக்கிற பெரும்பாலானவர்கள் கைதட்டினாங்க சார், ஆரவாரமாக இருந்தது. அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற இது இருக்குது சார். பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து பெரிய தலைவர். அவர் பேரை எந்த கட்சி எங்கே சொன்னாலும் கைத்தட்டில் விடும். ஏன்னா இந்தியாவில் வந்து பரவலாக நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் தனியாக கைதட்டலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு போய் அங்கே கைதட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த தலைவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கத்தானே செய்யும் சார். விஜய்க்கு வந்து மதிப்பு இருக்குது சார், ஆனால் விஜயால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அவர் 2வது கமலஹாசன். அவர் கமலஹாசன் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறோம் அந்த நிலைமையில் தான் சார் விஜய்க்கும். இப்போ சரி, தேர்தலில் பாடம் கற்றுப்பார், சூடு போட்டுப்பார் சார் அவர். சரி, இப்போ நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்க அப்படின்றத நான் நம்பலை. ஆனால் ஓரளவிற்கு விஜய்க்கு மேலேயாவது நீங்கள் ஓட்டு வாங்குவீங்களா சார்? நிச்சயமாக நாங்கள் பாருங்கள் சார், எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 2026 பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். பன்னாட்டு அரசியலெல்லாம் பயில்வதற்காக போனார், படிச்சுட்டு வந்துட்டார். அதனோட பயனாக நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஏற்கனவே எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை வந்து மிக சிறந்த
தலைவர். இருக்கிற தலைவர்களே இன்றைக்கி இளைஞர் அவர் தான் சார். அவரே சொல்லியிருக்காரு 20,000 புத்தகங்களுக்கு மேலே படிச்சிருக்கல. இருக்கிற தலைவர்களே இளைஞர் இன்றைக்கி அவர் தான். அவரை விட வயசு இடையில தவறான புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இந்த நூற்றாண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் வந்துட்டு போனார், இதெல்லாம் சொல்கிறாரு. அது எப்படி? நிறைய மாறான கருத்து, வரலாற்றுக்கு மாறான கருத்துக்கள், புள்ளி விவரங்கள்லாம் வர்றார். காளிகாம்பா கோயிலில் சாமி கும்பிட்டாரெல்லாம் சொல்கிறாரு. அதை நீங்கள் கேட்கணும் நீங்கள். சரி சரி. இது தவிர நாம் தமிழர் சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பின் ரகசியம் என்னவா இருக்கும்? சீமான் வந்து சார் ஒரு நல்ல தலைவராக தான் இருந்தார். பட் இப்போது விஜயுடைய வருகைக்கு பிறகு அவருடைய பேச்செல்லாம் வெறுப்புணர்வை தூண்டுகின்ற அளவுக்கு பேச்சு. விஜய் வந்து அவருக்கு போட்டி கிடையாது. ஆனால் விஜயை பார்த்து அந்த மாதிரி சீமான் பேசிட வேண்டிய அவசியம் இல்லை. அதால் சீமான் மதிப்பு மரியாதை இழந்துட்டார் மக்கள்கிட்ட. ஏன் அந்த மாதிரி பண்ணாத்துறாரு, ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு, இவர் தகுதி விஜய் அந்த மாதிரி பேசலாமா? அவர் பேச்ச உலகமே ரசித்து கேட்குறாங்க, நீங்கள் பினாத்துறான்றீங்களே. ஆமாம் சார், நீங்கள் விஜயை பற்றி அவர் பேசின பேச்சுக்கள் நீங்கள் பாருங்கள். இவருடைய வயசுக்கு அது தேவையில்லாத பேச்சு. சீமான் வந்து ஒரு நல்ல தலைவர் தான். ஆனால் விமர்சனம் வைக்கும் போது ஒரு நாகரிகம் இருக்குது இல்லையா? இப்போ விஜய் வந்தது இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாரா அவர்? அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் என்ன விஜயை பார்த்து அவர் தானே பயப்படுறாரு? ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயால் யாருக்குமே பாதிப்பு கிடையாது நாங்கள் நினைக்கிறோம். நாம் தமிழருக்கு பாதிப்பு கிடையாது சார். அவருடைய ஸ்டைல் வேறு, இவருடைய ஸ்டைல் வேறு சார். ரஜினிகாந்த் போய் பார்த்தது ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்கலாம், இல்லை இழந்த செல்வாக்கை தூக்குறதுக்காக போய் பார்த்துருக்கலாம். அரசியல் பேசணும்னு சொல்கிறாரு. ரஜினிகிட்ட போய் அரசியல் பேசலாமா சார்? ரஜினிகிட்ட போய் அரசியல் பேசலாமா? வேலைக்கு ஆகுமா அது? இல்லை உருப்படுமான்னு கேட்குறேன். அவர் தான் வரல. ஆனால் மூப்பனார் அவர்கள் காலத்தில் அந்த வாய்ஸ் சொன்னார்ல, அந்த மாதிரியான செயல்பாடுகளில் சீமானுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லலாம்ல தேர்தலில்? சார் ரஜினிகாந்த் ஆஃப் பண்ணி பல வருஷம் ஆச்சு சார். நீ அரசியல்லாம் வந்து முடியாது சார் அவரால். அவருக்கு அரசியல் இல்லைங்க, ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அவர் சொல்கிறத கேட்குறவங்க இருக்காங்க. இனி அது ஓட்டாகாது சார். இனி அது கைத்தட்டில் ஒன்றா ஆகும். ரஜினிகாந்த் சொன்னால் ஓட்டாகாது. அவர் பேசுகிற பஞ்சத்தில் கைத்தட்டு விடும், ஓட்டாகாது. இப்போ ரஜினி சீமான் சந்திப்பு ஒரு 0 வேஸ்ட். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து நின்று களம் கண்டு கொண்டிருக்கிறார். வாக்குகள் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. 2026இல் அந்த வாக்குப்பதிவின் விழுக்காடு உயரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ குறையும்? 26இல் குறையும். ஏன்னா பாரதிய ஜனதாவோட விழுக்காடு அதிகமாகிறதுனால அவரது குறையும். இல்லை சீமான் வந்து தன்னுடைய சமீப கால விஜய் பற்றிய விமர்சனங்களால் வந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்து வருகிறார். இப்போ நிறைய மாவட்டங்களில் விழுப்புரம், நாமக்கல், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் மாவட்ட செயலாளர்கள் விலகுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உறுப்பினர்களும் வந்துடுறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில காலத்தில் இது மாதிரி நடக்கும். அது வந்து போகிறது நல்லது தான். புதிய ரத்தம் உள்ளே வரும், ஃப்ரெஷ்ஷானவங்க உள்ளே வருவாங்க, அது நல்லது தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பெருசாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ அவங்க போனது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அல்லது அந்த வலிமையை குறைக்கும் அப்படின்னு நினைக்கலையா நீங்கள்? இல்லை, வலிமையை குறைக்காது. புதுசாக ஃப்ரெஷ் உள்ளே வராங்க இல்லையா? இப்போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வந்து இது. அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா கட்சியிலும் உண்டு, அது எல்லா கட்சியிலும் உண்டு. அது பாரதிய ஜனதா, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் அது இருக்குதா, இருந்ததா? சில பேர் போனாங்க. போனவன் கம்மினா வந்தவன் அதிகம் இல்லை உள்ள. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க வாக்குகளை வேறு கட்சிகளுக்கு போடுகிறார்கள். ஆனால் பேசுகிறது, நான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறோம், பொறுப்பில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் காலங்களில் வேறு அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு ஒரு கருத்து நிலவுகிறது. பொய்யான தகவல் சார். ஏன் நீங்கள் பொய்யான தகவலையே பேசிட்டுக்கிறீங்க? இப்போ நீங்கள் உங்கள் உண்மையாக பொய்யான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். இல்லை சார், எப்படி சார் அப்படி பண்ணுவாங்க? நீங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு அது உண்மையாக நான் ஏற்றுக்கிறேன். இல்லை சார், எப்படி அது பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, எப்படி அது செய்வாங்க? ஒரு லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஆனால் வாழ்வாதாரத்துக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வாழ்வாதாரத்துக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி, அது தவிர உள்ளுக்குள்ள மனசுக்காக ஒரு கட்சி. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது சார். இந்த இரட்டை சிந்தனை, இரட்டையெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அம்பேத்கருக்கும் தொடர்பில்லைன்னு பல பேர் பேசினா கூட நீங்கள் ரெண்டையும் ஒன்றா பார்க்குறீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். உங்கள் உடையும் அப்படி தான் இருக்குது சார்.
இது இல்லை காவி வந்து பௌத்தத்தின் குறியீடு, பௌத்தத்தின் அடையாளம். நீங்கள் காவியை ஏன் வந்து பிஜேபியாவை பார்க்குறீங்க? காவி இந்துத்துவான்னு அதை தானே இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. திருவள்ளுவர் கூட ஒரு காவியை போடுறாங்க, அதெல்லாம் இந்துத்துவோட இதுதான் சொல்கிறேன் சார். காவி வந்து பௌத்தம் சார். இப்போ நீங்கள் இந்த காவி நான் போட்டு உங்கள் மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு வந்து அம்பேத்கரோட நினைவு நாள், அதில் ஒரு காவி போட்டு வந்திருக்கிறேன். அவர் சொல்லிட்டு போனார்ல பௌத்தம்னு. இதில் என்ன இருக்குது? இப்போது இந்த காவி வந்து எங்களுக்குத்தான் உரியதுன்னு இந்துத்துவ அமைப்புகள் பேசுகிறாங்க. நீங்கள் பௌத்தம்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏன் பெரிதாக எல்லோருடன் கொண்டு சேர்க்கலை நீங்கள்? இப்போ போய்டும் சார். தமிழன் டிவிக்கு வந்துட்டேன் இல்லையா, இப்போ போய்டும் எல்லாருக்கும். சரி, இனிமேல் காவின்னா அதை வந்து இந்துத்துவா பார்க்கக்கூடாது, பௌத்தமாக பார்க்கணும். நன்றி. அது தவிர இப்போ தேசிய திராவிட முற்போக்கு கழகம் தேமுதிக அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் 2026 நினைக்கிறீங்க? அவங்களும் ஒரு எதிர்காலம் இருக்குது சார். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை இந்த மண்ணில் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆக அது இருக்கும். இப்போ இந்த தேர்தலெலாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாங்க, அடுத்த தேர்தல் இன்னும் குறைந்து விடும். இல்லை அப்படி நம்ம மதிப்பிட முடியாது. வளர்ச்சி இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து நல்லா பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த நன்றாக செயல்படுகிற பிரேமலதா உங்கள் கூட்டணியில் இணைவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் 2020 பாருங்கள் சார், யாரெல்லாம் எங்க கூட இருக்காங்கன்னு பாருங்களேன். தூண்டில் போட்டீங்க? தூண்டில் இல்லை சார், இது தூண்டில் கிடையாது. எலெக்ஷன் அரசியல் கட்சியோட எலெக்ஷன் கான்செப்டை எது வெற்றி பெறும், நாம் எங்கே இருந்தால் வெற்றி பெறுவோம், அதுதானே கணக்கு. ஆனால் இந்த அரசியலாளர்கள், அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தமிழக மக்கள் கழகத்தின் வெற்றி கழகத்தின் மூலமாக அது ஒரு கூட்டணி, இந்த 3 கூட்டணி தான் இருக்கும். தனியாக நாம் தமிழர் நிற்பார், தனியாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்குது சார். 10 கட்சி கூட்டணி இப்போ எங்கிட்ட இருக்குது. 10 கட்சி கூட்டணி நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த 10 கட்சியும் யாருக்கும் 2 கட்சி தெரியும், மற்ற கட்சிகள்லாம் தெரியாத கட்சிகளாக தானே இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா கட்சியும் தெரிந்த கட்சிகளாக இருக்குது சார். அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, தெரியுது. 2026 பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கணும் எல்லோருக்கும் தெரிய போகுது பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய, அந்த கூட்டணியிலிருந்து விலகிய போது அவங்க ஒரு விலகலுக்கான காரணம் சொன்னாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதால சிறுபான்மை இன மக்களின் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆகவே நாங்கள் வெளியில் வர்றோன்னு சொல்லி. அது வந்து எந்த அளவிற்கு உண்மை? தவறான கருத்து சார். எஸ்டிபியை கூட வச்சுருந்தாங்க, என்ன அவங்களால வெற்றி காண முடியல. இல்லை, அந்த அந்த அது விலகின பிறகு தான் எஸ்டிபி கூட வச்சுருந்தாங்க. என்ன வெற்றியை அவங்களால சுவைக்க முடிஞ்சது? ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கு பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் அதிகமாக இருக்காங்க. அண்ணா திமுகவில் இருக்கிறத விட இஸ்லாமியர் அதிகமாக பிஜேபியில் இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் பிஜேபியில் வர்றதுக்கு இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்காங்க. 1-2 பேர். ஆனால் அந்த அளவிற்கு எல்லாரும் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சி? நிச்சயமாக வாக்களிப்பாங்க சார். வாக்களிக்காம சார் நாங்கள் நாட்டை ஆளுருக்கிறோம். ஆனால் அது நாட்டை ஆளுறீங்க, இங்கே மாநிலத்தை இங்கே வருவோம் சார். அடுத்து எங்கள் டேன் தானே. இப்போது திராவிட கட்சிகளை வந்து ஓரம் கட்டிட்டு அடுத்து நாங்கள் தானே. இது வந்து நீங்கள் உண்மையிலேயே மனசை தொட்டு சொல்கிறீங்களா? அது சார் நிச்சயம் நடக்கும் சார். எதிர்பார்த்தானே சார். இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற? நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்ற போகிறோம். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்க? கண்டிப்பாக சார். அமைச்சராக கூட ஆகலாம். அமைச்சர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவேன். இப்போ அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக்கெல்லாம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் வருகின்ற தேர்தலெல்லாம் இந்த சிறுபான்மையின மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வாக்களிப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லலாமா சார்? எலெக்ஷன் வந்து 2026 இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யார் கூட இருக்கிறாங்க, அதை வச்சு தான் வந்து கூட்டணியை வச்சு தான் வெற்றி தோல்வி. கூட்டணி வச்சு தான் வெற்றி தோல்வி. பாரதிய ஜனதா கட்சியோட எந்த கட்சியும் கூட்டணி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது. கூட்டணி நாங்கள் தான் சார் ஃபஸ்ட்டில் இருக்கோம். இப்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் தனித்து நின்றால் பாரதிய ஜனதா ஏன் சார் தனித்து நிற்கணும்? நாங்கள் தான் கூட்டணி வச்சிருக்கோம் கையில். தனித்து நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையா சார்? நாங்கள் சரி, அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணிகள் யாரும் போக மாட்டாங்க. அதாவது அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட மத்தியில் ஆட்சி இருக்குது. அதுக்கு பயப்படுவாங்க? இல்லை மிரட்டுவீங்க? இல்லை. என்ன இடி இப்போது எல்லாத்தையும் உள்ள விடு. திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியில் ஒட்டி கொடுத்தது காரணம் என்ன? ஆட்சி அதிகாரம் தான்.
எல்லாம் வெளியே ஆனால் வந்துடுவாங்க. இந்த ஆட்சியை விட உங்களுடைய ஆட்சி வந்து பலம் பொருந்தியதாச்சே. தான் சார், இப்போ எங்கள் கிட்ட கூட்டணிக்கு வந்து இப்போ 10 கட்சி இருக்குது, இன்னும் ஒரு 4 கட்சி வரப்போகுது. 15 கட்சி மெகா கூட்டணி நாங்கள் தான். அந்த 4 கட்சி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது, நான் அது தலைவர் தான் முடிவெடுக்கணும். வரப்போகுது. இதை நாங்கள் மட்டும் சொல்ல, மக்களே பரவலாக பேசுகிறான், அந்த கட்சிக்காரனே பேசுகிறான். நம்ம பிஜேபியில் போயிடணும், கூட்டணி வச்சுக்கணும், நல்லாயிருக்கும், பிஜேபியில் போயிடணும். ஏன்னா திமுக வந்து ஹவுஸ்ஃபுல்ன்ற மாதிரி அவங்க டோரை சாத்திட்டாங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ அண்ணாமலை படிக்க போன பின்பு ஒரு குழு அமைத்தார்கள், எச் ராஜா இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம். அந்த குழு இப்போ இருக்கா இல்லை? இருக்கு குழு இருக்குது. இப்போ தலைவர் இப்போ வந்த உடனே வந்து அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் டெல்லி போகிறாரு, அப்புறம் நேற்று கோயம்புத்தூர் போயிருக்காரு தலைவர். வந்து பிறக்காது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த குழுவுக்கு அதிகாரம் உண்டா அல்லது தலைவருக்கு அதிகாரம் இருக்கா? அது கட்சி முடிவெடுக்க சார், கட்சி முடிவு அது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சாரார் பாரதிய ஜனதா கட்சியால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கே. இல்லை சார், பொய்யான குற்றச்சாட்டு சார். எல்லா கட்சிகளும் அது மாதிரி குற்றச்சாட்டு இருக்கும். கண்டுக்கலைன்னா அவன் கட்சியை குறை சொல்லிட்டு வெளியே போவான், கண்டுக்கனா கட்சி என்னை மதிக்குது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே அது. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை வந்த பிறகு தினம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறது, அதை விவகாரமாக்குறது, அதாவது சிக்கல் வரும் என்று நினைத்தே சொல்லுகிற சில சொற்றொடர்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் நாள் இல்லை அவர் ஊருக்கு போன பிறகு மறுபடியும் அதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அரசியல்னா அதானே சார்? என்ன சார் அரசியல்? எதையோ ஒன்று சொல்கிறது அப்படி சார். அரசியல் என்பது நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது பற்றி பேசித்தானே ஆகணும், தினம் பேசித்தானே ஆகணும். இப்போ நடிகர் விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது பிளவுவாத சக்திகள் அப்படின்னு சொன்னார். அது பாரதிய ஜனதாவை தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு விஜயே சொல்ல, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இல்லை, இப்போ மேலே நடக்கிற ஆட்சி அப்படி தான் சொன்னார். அது இங்கே வந்து ஊழல் ஆட்சின்னாரு, அதை வந்து பிளவுவாத அரசியல்னார். இது ரெண்டும் வேணாம் எங்களுக்குன்னாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து அப்படி சொல்ல, முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னாரே தவிர அவர் எங்களை சொல்ல. இந்த பிளவுவாதம்னு சொன்னாருங்க, குறிப்பிட்டு சொல்ல. மறுபடியும் ஒரு தடவை கேட்டுருங்க அதை. அப்படி சொன்னார். அதே நேரத்தில் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சொற்றொடர் எப்படி பார்க்குறீங்க? அவரை தான் கேட்கணும், நீங்கள் சொன்னவரை தான் கேட்கணும். இல்லை, நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி, நாட்டில் நடக்கிறத பற்றி எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறோம். அப்போ அது எப்படிப்பட்ட கருத்து, எதற்காக அதை சொன்னார் அப்படின்ற உங்கள் கருத்தை சொல்லலாமே சார். அவர் யாரோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போகிறாரு. அப்போ அரசியலுக்கு வந்து நடிகராக தான் இருக்கிறார் அவர். ஆமாம். அந்த இயக்குனர் யார்? இந்த அரசியலுக்குள்ளே அவருக்கு இயக்குனர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவரை தான் கேட்கணும், அவரை தான் கேட்கணும். அவருக்கு அப்போ பின்புலமாக இருந்து யாரோ அவரை இயக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஒரு நடிகருக்கு பின்னாடி இயக்குனர் இல்லைனா அவர் நடிகராகவே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் அப்படி மத்திய அரசை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னதை வச்சு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலத்தில் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பி டீமோ சி டீமோன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது அதுக்கு சரியாக தானே இருக்குது? இல்லை சார், தலைவர் வந்த உடனே விஜய்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை வந்து இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் எழுச்சி தலைவர் சொல்லும் போது எனக்கு திருமான ஞாபகமே வந்துட்டு சார். எழுச்சி தமிழர் ஞாபகமே. அவர் எழுச்சி தமிழர் சார். சார் புதுசாக ஏன் அப்படி ஒரு என்ன எழுச்சி அவர் கொண்டு வந்துட்டார்? 38 வயசு அவருக்கு. எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு 38 வயசு தான். இந்த வயசில் எல்லோராலும் பேசப்படுகிற, எல்லோராலும் கவனிக்கப்படுகிற, எல்லோராலும் பார்க்கப்படுகிற ஒரு தலைவராக, ஒரு எழுச்சி தலைவர், இவருக்கு ஒரு தனி திறன் உண்டுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி இல்லை, எப்படி சார் தலைவராக போடுவாங்க சார்? எங்களுடைய பாரத பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் ஒரு ஸ்டேட்டுக்கு தலைவரை செலக்ட் பண்ணுறாருன்னா ஒரு திராணி உள்ளவர் சார் தலைவர். திராணி உள்ளவர், திறமை உள்ளவர். அப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தர தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். இல்லை, மாற்றம் உண்டு. 3 இயர்ஸ் ஒன்ஸ் உண்டு, 6 இயர்ஸ் அது வந்து மாற்றம் உண்டு சார். நிரந்தரம் எப்படி சார் வர முடியும்? ஜனநாயகத்தில் வந்து எதுவும் நடக்கும், மாற்றம் உண்டு. நான் 2026 தேர்தல் தலைவர் தலைமையில் தான் சந்திக்கிறோம். இப்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னார். அவர் வந்து கொஞ்சம் அதிகமான வாக்குகளை வைத்திருக்கிறார் என்ற ஒரு தோற்றமும் இருக்குது.
அப்படிப்பட்ட சூழலில் அது உண்மைதான் என்று உங்களுடைய உளவு பிரிவுகள்லாம் சொன்னால் நீங்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பீர்களா? சார், எங்களை தேடி யார் வந்தாலும் நான் கூட்டணி வைப்போம். ஆனால் நீங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கீங்க. எஸ், நாங்கள் தான் தலைமை பொறுப்பு. அப்போ விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரும் நான் என் தலைமையில் தான்ன்றாரு. சார், அது முடிவு பண்ணுவாங்க சார். அந்த 2024 கூட்டணியை பொறுத்து அதை முடிவு பண்ணுவாங்க சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளையும் பிரிப்பதற்காக விஜயை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தகவல் இல்லை, உங்களுக்கு வந்திருக்க தகவல் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு 2026 தேர்தலில் இப்போ நடந்த மகாராஷ்டிரா ஃபார்முலா மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் 2000 ரூபா தருவேன்னு சொல்லிடுவீங்க. மகாராஷ்டிரா இப்போ எப்படி வெற்றி பெற்றுமோ அதே மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் பகிர்ந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆனால் முதலமைச்சராக விட மாட்டீங்க யாரையும். ஏன்னா அவரை முதலமைச்சராக வச்சுருந்தீங்க, இப்போ கழட்டி விட்டுட்டீங்க. அந்த மாதிரி கைட்டி இல்லை சார் நீங்கள் அந்த இல்லை. இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி போய் ஒரு கட்சியை 2ஆக உடைச்சி அதில் ஒருத்தரை எடுத்து அவங்கள ஒரு முதலமைச்சர் மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த தேர்தலில் அவரை தட்டி விட்டுட்டு இவங்க உட்காந்துறாங்க. இது எப்படி? அந்த வேலையை நாங்கள் செய்கிறதில்ல. தெரியுதா கண்கூட? இல்லை இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறேன், அந்த வேலை நாங்கள் செய்கிறதில்ல. யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் தானாக வந்து எங்கிட்ட எங்களை முதலமைச்சர் ஆக்குங்க, நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறோம். அவங்களுடைய எண்ணம் தான், எங்களுடைய எண்ணம் கிடையாது சார். எங்களுக்கு எங்கள் கட்சியில் தான் முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு எண்ணம். பாரதிய ஜனதா கட்சி தான் முதலமைச்சர் எங்களுக்கு எண்ணம். அவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ நிறைய திராவிட மாடல் அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களின் வாயிலாக மறுபடியும் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு இல்லை சார். நிச்சயமாக திமுக அந்த இதுவே கிடையாது சார். திமுக உடைய ராசியிலே அது கிடையாது. அப்புறம் எப்படி திமுக ஒரு ஆட்சி அமைக்கும்? நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க போன தேர்தலில் அவருக்கு வந்து முதலமைச்சராகும் வாய்ப்பே இல்லை, சோதிடம் அப்படி சொல்லலை. சொல்லலையே, பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. அவருக்கு அந்த ராசியே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து உட்காந்துருக்காரு அவர். நான் சொல்ல சார், சொன்னவங்களை கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்படி இது மாறுச்சுன்னா நீங்கள் சொல்கிறது போய் திருப்பி கூப்பிட்டு கேளுங்க. திருப்பி கூப்பிட்டு கேளுங்க, பதில் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதாவது சிற்றூர்கள் வரை எந்த கிராமமாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்களுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க, பொறுப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி இல்லை அப்படின்னு சில பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அது இருந்தது ஒரு காலத்தில். இப்போ வந்து தலைவர் முருகன் காலத்திலே அதை வந்து ஃபில்லப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தலைவர் தமிழிசை அம்மா இருக்கும்போது ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போ தலைவர் அண்ணாமலை தலைவருக்கு வரும்போது ஃபுல்லாகவே எங்களுக்கு எல்லாமே இருக்காங்க. இப்போது குறைபாடெல்லாம் கிடையாது. இப்போது உங்களுடைய தலைவர்கள் சிலர் அவங்க பேசும்போது நிறைய அந்த சிறுபான்மை மக்கள் மீது, தலித் மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குவது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அப்படி யாரும் பேசுகிறீங்க சார்? சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள், யார் பேசுனாங்கன்னு. ஏன் பிற அமித்ஷாவே சொன்னார், தமிழரங்க ஆட்சி செய்ய முடியும். மத்திய தமிழ்நாடு அரசியல் பேசல. இப்போ நீங்கள் தமிழ் எல்லாம் சேர்த்து தானே, உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் நாடு முழுக்க இருக்கிறது தானே. அந்த மாதிரி அப்படி பேசுகிற பேச்சை கேட்கிற பொதுவான மக்கள், கட்சி சாராத மக்கள்லாம் உங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்காத ஒரு நிலை வரும் அப்படின்றாங்க. சார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது சார். அந்த வாக்கு வங்கி ப்ளஸ் ஆகும்போது நமக்கு வராத ஓட்டுகள் கூட வரும். அதில் வந்து அதனால தான் கூட்டணி வைக்கிறோம். எல்லாம் தனியாக தேர்தலில் சந்திக்கலாமே, கூட்டணி எதுக்கு போகிறோம்? நம்ம எங்களுக்கு வராத வாக்கு உங்கள் மூலியமாக வர்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்றோம். நீங்கள் வரீங்க, சேர்த்துக்கிறோம். அப்படி வாக்கு வந்துடும் சார். அதில் இந்த பேரிடர் காலங்கள்லாம் அந்த பேரிடர் நிதின்னு ஒன்றிய அரசில் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிற போது அதை கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அது ஏன் வரமாட்டேங்குது? நம்ம அப்பப்போ கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கூட சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்டில் அந்த நிதி கொடுக்க தயாராகிட்டாங்க. வந்து பார்த்துட்டு போகிறாங்க மத்திய அரசுலேருந்து. இப்போ புயல் வந்து அந்த சேதங்கள்லாம் அடைந்து ஒரு 4-5-6 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த குழுவினர் வராமல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு வந்து பார்க்குறது என்ன பிரயோஜனம்? அது நடக்கும்போதே அந்த ஓரிரு நாட்கள் வந்து பார்த்தா தானே இவ்வளோ சேதம்னு தெரியும். சார், நேற்று எங்களுடைய தலைவர் நெல்மடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லண்டனில் வந்த உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அந்த அறிக்கையை வந்து நேற்று டெல்லியில் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது சார், ப்ராசஸ் ஆகிடுது சார். நீங்கள் அதை ஒன்று சொல்லுங்கள். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த நாளிலோ வந்து பார்த்தா தான் அது எல்லாமே தெரியும்.
ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்கும்போது இவங்க என்னத்தை சொல்கிறாங்க, இல்லை அவர் பார்க்குறது என்ன, இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கு. ரெக்கார்ட் இருக்கா சார்? இப்போ தான் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு சார். ரெக்கார்ட் இருக்கா சார்? எவ்வளோ தண்ணி வந்திருக்குது, ஒரே வெள்ளை கடா தெரியுது, அதில் எத்தனை அடி தண்ணி நின்றுதுன்னு யாருக்கு தெரியும்? சார் எல்லாமே இப்போ ரெக்கார்ட் இருக்குது சார். இப்போ எல்லாம் டிஜிட்டல், எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது. முன்னெல்லாம் ஒன்லி பேப்பர் ஒர்க்கு தான். இப்போ எல்லாமே விஷுவலைஸ் தான். எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒன்றிய அரசு சிறப்பாக செயல்படுகிறது. கண்டிப்பாக சார். சரி, நன்றி. அடுத்து 5 ஆண்டுகள் நாங்கள் தான் பிரதமர். அப்போ அதாவது 2100 வரைக்கும் நீங்கள் தான். 2047 வரைக்கும் நாங்கள் தான் பிரதமர் சார். சரி சரி. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி சார்.